தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்ததோடு இங்கு வருகை வந்து ஏறத்தாழ நாம் 4 வட்டங்களிலே வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு 7 வார்டுகளில் நாம் வாக்கு சேகரிக்க வேண்டிய பணிகள் இருக்கின்றன. இந்த 4 வார்டுகளுக்கும் செல்லுகின்ற பொழுது அந்தந்த வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்கள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஆரத்தை எடுத்து மலர்தூவி இன்முகத்தோடு வரவேற்று எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த வெற்றி, வரக்கூடிய வெற்றி என்பது கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. மாண்பு முதலமைச்சர்கள் கோவைக்கு செயல்படுத்திய திட்டங்களில் செம்மொழி பூங்கா, சாலையில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஜி.டி. நாயுடு மேம்பாலம், பெரியார் நூலகம், பைபாஸ் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் கோவைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கோவை மாநகராட்சியில் 8,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்னும் ஒரு முடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 ஆண்டுகளில் 1,706 கிலோமீட்டர் அளவிற்கு கோவை மாநகராட்சியில் மட்டும் சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கடந்த 2021 10 தொகுதியிலும் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர் என்று பார்க்காமல் 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாறும் முதலமைச்சர்கள் எண்ணி அனைவருக்குமான வளர்ச்சியை தந்த நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகள் வரக்கூடிய 2026 அமையிருக்கின்ற திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சியிடம் தொடர்ந்து நம்முடைய கோவை வளர்ச்சி பெற்ற அனைவரும் ஒன்றுவிட்டு கோவை தெற்கில் உதயசூரியனை வெற்றி பெற செய்து அனைவரும் இணைந்து தலைவர் கடன்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 1,86,000 வாக்காளர் பெருமக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உங்கள் சகோதரனாக, உங்களது நண்பராக, உங்களது தொண்டராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவையாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் இரண்டையும் ஒரு கண்களைப் போல அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண தொண்டனாக உங்கள் இடத்திலே பயணிப்பேன் என்ற உறுதியை மட்டும் உங்கள் இடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கோவை தொகுதி தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் வளர்ச்சி பெற்ற முதன்மை தொகுதி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன். எனவே அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி உருவாக்கி பாருங்கள் என்ற வேண்டுகோளை பணியோடு இந்த இடத்திலே அன்போடு வைத்து, நான் செல்லுகின்ற பொழுது வரவேற்பு தந்த தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரிடத்திலும் அன்போடு சொல்வது, கோவை நான் நேசிக்கின்ற மண், கோவை நான் நேசிக்கின்ற மண், கோவை நான் நேசிக்கின்ற மண். இப்பொழுது வாழுகின்ற எனது கோவைக்கு இங்கே தலைவர் அவர்கள் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எனவே உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக கோவையுடைய வளர்ச்சிக்கும், கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும், கோவை தெற்கு தொகுதியுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சாதாரண ஊழியராக இருந்து பணி செய்வேன். அந்த வாய்ப்பை தாருங்கள், உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை அன்போடு வைத்து வருகை வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி, இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றுவிட்டு பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றோம். எனவே அனைவரும் பேரணியை பங்கு பெற வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.